Taste the Daily. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கு வேட்டி மற்றும் சேலைகளை சட்டமன்ற உறுப்பினர் மணி வழங்கினார். காடையாம்பட்டி கிழக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற அதிமுக மூத்த நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்ச்சியில் பூசாரிப்பட்டி தீவெட்டிப்பட்டியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகளுக்கும் சிறப்பாக செயல்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மணி வேட்டி மற்றும் சேலைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளுக்கு அவர் ஆலோசனைகளையும் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மகளிர் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் பரிசுகளை வழங்கினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை ஒட்டி மாபெரும் மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது. இதில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு பரிசு தொகை மற்றும் பரிசு கோப்பைகளை அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் வழங்கினார். நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் 6% சொத்து வரியை விடியா திமுக அரசு உயர்த்தி உள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் புளியம்பட்டியில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எமர்ஜென்சி காலத்தில்தான் அறிவிக்காமல் வரியை ஏற்றுவார்கள். ஆனால் எமர்ஜென்சி காலத்தை நினைவூட்டும் வகையில் மாநகராட்சி, நகராட்சி பகுதியில் 6% சொத்து வரி உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் வழங்கினார். ஸ்டாலின் சொல்றார், பார்ட் 1 முடிஞ்சிருச்சு, பார்ட் 2 வேண்டாம் சாமி, போதும் ப்ரோ, நீங்க வீட்டுக்கு போங்க ப்ரோ, எங்க எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார், இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார். இன்னைக்கு இந்த மே தினத்துல இங்க வர்றதுக்கு முன்னாடி வரும்போது மாணிக்கன் சொல்றாரு, எமர்ஜென்சி காலத்துல தான் அறிவிக்காம வரியை ஏற்றுவாங்க. அந்த எமர்ஜென்சி காலத்தை நினைவூட்டுகிற வகையில இன்றைக்கு மாநகராட்சி பகுதியில, நகராட்சி பகுதியில 6% சொத்து வரியை வைத்திருக்கிறான். ஏற்கனவே 150% வைத்திருக்காங்க. மின்சார கட்டணம் கேட்கவே வேண்டாம், மாசத்துக்கு ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்குள்ள அவர் உள்ள போயிட்டாரு, வெளியே போறாரு, எப்ப உள்ள போறாரு, எப்ப வெளியே போறாரு. நான் சொல்றது வீட்டுக்குள்ள வெளியே இல்ல, ஜெயிலுக்குள்ள வெளியே. ஒரு அமைச்சர் எப்ப ஜெயிலுக்குள்ள போறாரு, வெளியே வராருன்னு தெரியல. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு தமிழக அமைச்சரவை தலைகுறித்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் திமுகவை சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லிங்காவாடி பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் 30க்கும் மேற்பட்டோர் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.